மைக்கெலாம் வேணாப்பா, புதிய சின்னத்தை கொடுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனரான சீமான் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய சாய்ஸ் என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 39 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று போட்டியிடுது. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரும்பு விவசாய சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் அது வேறு ஒருத்தருக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்குறது அப்படின்னு ஒரு சிக்கல் எழுந்திருக்குது. இதுக்கிடையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா 2016 தேர்தலில், அதுவும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும்போது அவங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கிடைச்சது. அதே போல் 2019 லோக்சபா தேர்தலுக்கும் அதே சின்னத்தை தான் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக கரும்பு விவசாயி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 2019 லோக்சபா தேர்தல்லையும் சரி, 2021 சட்டசபை தேர்தல்லையும், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்லையும் கரும்பு விவசாய சின்னத்துடன் தான் நாம் தமிழர் கட்சி களமிறங்கிச்சு. இந்த முறையும் கரும்பு விவசாய சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இவங்க லேட்டாக விண்ணப்பம் பண்ணதுனால இவங்களுக்கு கிடைக்கல. வேறு ஒருவருக்கு அது ஒதுக்கீடு செஞ்சிட்டாங்க. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலலாம் வழக்கு தொடர்ந்தாங்க இல்லையா. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினர் முதல்ல என்ன சின்னம் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஆட்டோ சின்னம் தான். ஆனால் அது வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மைக்கு சின்னத்தை ஒதுக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியாச்சு. ஆனால் எங்களுக்கு மைக் சின்னம் வேணாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்திருக்கு. அவங்க என்ன சின்னம் கேட்குறாங்க அப்படின்னா, படகு அல்லது பாய்மர படகு கட்சி, அந்த சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சின்னம் குறித்து பரிசீலனை செய்யப்படும், ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.